excellent. Write a program to manage library books. ஸோ நமக்கு தெரியும் லைப்ரரினா என்னென்னு. ஸோ நிறைய புத்தகங்கள் இருக்கும். நமக்கு வேணுங்கிற புத்தகத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கொடுப்போம். ஸோ ஒரு சிம்பிளாக சி ப்ரோக்ராமில் ஒரு 100 புக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு எப்படி சாஃப்ட்வேர் பண்ணுறோம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரிக்வயர்டு அவுட்புட் என்ன? மெனு ட்ரிவன் அப்ளிகேஷன். இந்த ஒரு ப்ரோக்ராமை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி புரிஞ்சிக்கிட்டு பார்க்காம போடுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்களால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ஜெயிக்க முடியுங்க. நான் இதை வந்து எழுதி கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. சரி சார், இப்போ என்ன சார் பண்ண போகிறோம்? 5 ஸ்டெப்பாக அதை பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் இன்க்ரிமெண்டல் டெவலப்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க, எப்படி நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க? இன்க்ரிமெண்டலாக டெவலப்மெண்ட் பண்ணுவேன். அப்படின்னா என்ன? கொடுத்துருக்கிற விஷயத்தை சின்ன சின்னதாக பிரித்து எடுக்கிறது, தனித்தனி ஒர்க்கபிள் யூனிட்ஸாக பிரித்து எடுக்கிறது. அதுவே மிகப்பெரிய டேலண்ட். அது பண்ணிட்டான்னாவே 50% ஒர்க் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கான்சன்ட்ரேட் பண்ணி அது 100% அக்யூரேட்டாக வர வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப். என்ன சார்? ஃபஸ்ட்டு மெனு ட்ரிவன் சிஸ்டம். யூசருக்கு அவர் ஸ்க்ரீனை பார்த்தா இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியணும். இப்போ லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை ஆட் பண்ணணும், புக்கு சர்ச் பண்ணணும், புக்கு வந்து லிஸ்ட் பண்ணணும். 3 ஆப்ரேஷன். என்ன பண்ணணும்? புக்கை ஆட் பண்ணணும், வேணுங்கிறப்ப சர்ச் பண்ணணும், எல்லா புக்கையும் லிஸ்ட்டு பண்ணணும். 3 ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ அதை ஒரு மெனு ட்ரிவன் சிஸ்டமாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 100 புக்கினுடைய டீட்டெயிலை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி ஆட் புக் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், சர்ச் புக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், லிஸ்ட் புக்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? மெனு சிஸ்டத்தை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்? ஃபின்சிக்கு வந்துடுறேன். ஸோ நார்மலாக இந்த மாதிரி stdio.hம் string.hம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். int main. ஸோ இந்த ப்ரோக்ராம் புக் நேம்லாம் வாங்குறதுனால நமக்கு என்ன வரும்? அடிக்கடி இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்குற மாதிரி வரும், அது மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் என்ன பண்ணுறோம்? string.h போட்டிருக்கோம். ஸோ இன்புட் அவுட்புட்லாம் வாங்குறதுக்காக string stdio.h போட்டிருக்கோம். ஓகே சார், இப்போ என்னுடைய கோல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஒரு மெனு சிஸ்டத்தை காட்ட போகிறேன். அவருக்கு 1 2 3 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ண போகிறாரு? ஒவ்வொரு ஆப்ஷனாக பண்ண போகிறாரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மெனுவுக்கே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். int சூஸ் மெனு. யூசருக்கு மெனுவை காமிச்சிட்டு இன்புட் வாங்கி அது என்ன இன்புட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சரி, இப்போது printf லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ மெனு எப்போ வரும்போதுன்னா இந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? printf ஒரு 2-3 லைன் கேப் விடுறேன். இதுக்கு முன்னால் நடந்த கான்வர்சேஷனுக்கும் மெனுவுக்கும் கேப் வரணுன்றதுக்காக ஒரு 2-3 லைன் கேப் விடுறேன். ஒரு 3 லைன் கேப். ஓகே சரி, printf. அதுக்கப்புறம் டைட்டிலுக்கு அப்புறம் ஒரு லைன் கேப் விடுறேன். printf 1 add book. printf 2 search book. printf 3 list books. printf 4 exit. printf ஒரு empty line கொடுக்குறேன். printf enter your choice.
1லேருந்து 4க்குள்ளார ஏதாவது இன்புட் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். ஸ்கேன்எஃப் ஒரு இன்புட் வாங்கும். சாய்ஸ். ஓகே, ரிட்டர்ன் சாய்ஸ். ஸோ இந்த சாய்ஸ்னால் என்ன? அது ஒரு இன்டீஜர், இன்ட்டு சாய்ஸ். ஓகே, இப்போது இதுதான் நம்ம மெனு சிஸ்டம். எனக்கு ஒரு டைட்டில் வருது, 4 சாய்ஸ் காட்டுது, இன்புட் வாங்கணும், ஸ்கேன் அப் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போது இதை டெஸ்ட் பண்ணலாம். இன்ட்டு செலக்டட் மெனு. இப்போது செலக்டட் மெனு ஈக்குவல்ஸ் சூஸ் மெனு. ஸோ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஸ்டெப் 1 LMS ஸ்டெப் 1. ஸோ முதல்ல இதை பில்டு பண்ணுறோம், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் ஒரே லைனில் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? வெளியே வரேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கு முன்னாலேயும் \n நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போது நான் 2ன்னு கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம செலக்டட் மெனு இங்கே வந்துருக்கா, என்ன கரெக்டாக நமக்கு ரிட்டர்ன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். செலக்டட் சாய்ஸ் %d செலக்டட் மெனு. மறுபடியும் பில்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வழியாக எதை செலக்ட் பண்ணாங்களோ அது கரெக்டாக நமக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகி இங்கே டிஸ்பிளே வருதான்னு பார்க்கலாம். ஸோ 2ன்னு கொடுக்குறேன். செலக்டட் சாய்ஸ் 2. இதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். 3ன்னு கொடுக்குறேன். செலக்டட் சாய்ஸ் 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டூ இந்த வேலையை நான் திரும்ப 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 பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை டூ லூப்பில் போடுறேன். இஃப் செலக்டட் மெனு greater than 4, 4க்கு மேலே இருந்தால், ஆர் செலக்டட் மெனு less than 1, அப்போ என்ன பண்ணும்? printf invalid choice. இது தப்பாக சாய்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் செலக்டட் மெனுவுக்கு வரணும். சரி, if selected menu equals 4 இருந்தால் என்னப்பா? எனக்கு இந்த மெனு திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் ஆகிறதுக்கு தான் இதை பண்ணியிருக்கேன். அது அங்கேருந்து வெளியே வரும். சரி, do while selected menu not equal to 4. அப்போ இந்த கண்டிஷன் எடுத்துடலாம். எனக்கு 4ன்னு செலக்ட் பண்ணுற வரைக்கும் திரும்ப திரும்ப பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போது ரன் பண்ணுறேன். ஓகே, மெனு வந்துருச்சு. இப்போ 1ன்னு கொடுக்குறேன். செலக்டட் சாய்ஸ் 1 வந்துட்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்துட்டு இந்த லூப் மறுபடியும் ஸ்டார்டிங் வரும்போது சூஸ் மெனு வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் மெனு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ 3ன்னு கொடுக்குறேன். ஸோ செலக்டட் சாய்ஸ் 3 வந்துச்சு. 4ன்னு கொடுத்தா இந்த ஆப்ரேஷன் வெளியே வரணும், வருதான்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெஸ் என்டர் டு ரிட்டர்ன் டு கின்சி. க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மெனு ட்ரிவன் சிஸ்டத்தை ஒரு முறை பார்த்து எழுதிக்கிட்டு போடுங்க. ஒவ்வொரு கமாவும் ஒவ்வொரு செமிகோலனும் ஏன் போடுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு போடணும். எதையோ ஒன்று நம்ம எழுதவே முடியாது. ஸோ அப்போது நீங்கள் எழுதும் போதே ஒவ்வொன்றும் எதுக்காக பண்ணியிருக்காங்க, எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒருவேளை சில விஷயங்கள்லாம் எனக்கு புரியலைங்க சார் அப்படின்னா, ஸோ எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் ஃப்ரீ வீடியோஸ் யூடியூப் லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது போயிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். கண்டிப்பாக சி ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவை இன்றைக்கி பாருங்கள். ஸோ மெனு ட்ரிவன் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.
ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உண்மையாலுமே ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி உடைச்சி நம்மளால் ப்ரோக்ராமிங் பண்ண தெரிஞ்சதுன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஈஸி. நீங்கள் ChatGPTயே யூஸ் பண்ணாலும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ சி ப்ரோக்ராமிங்னா சார் ப்ரோக்ராமிங்னாவே பயமாக இருக்குது சார், கவலைப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் கோர்சஸை படிக்கணும். ஸோ அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லிங்க்கும் கொடுத்துருக்கோம். 2மே பிளேலிஸ்ட்டு. ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டையும் முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள், அதில் இருக்கிற ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள். லட்சக்கணக்கான பேர் இதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. சார் உலகம் ஃபுல்லாக சுத்தணும் சார், கடைசியில் உங்கள் வீடியோ பார்த்து தான் எனக்கு என்னன்னே புரிஞ்சுது அப்படின்னு சொன்ன அளவுக்கு இது அவ்வளவு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணேன். இன்றைக்கில் என்றைக்குமே இது பேஸ் ஃபார் த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.